கம் பேக் டு ஸ்ரீ எக்ஸ்டன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதான் என்னது ஸ்ரீ எக்ஸ்டன் வந்து பீக்கில் விழுந்து எனிமிஸை கதறி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீடியோ டைட்டில் வந்து அப்படி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கேமில் இப்போ பார்த்தீங்கன்னா பீக்கில் தான் இறங்கியிருக்கோம். எடுத்தோடனே ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருந்தான். மினி யூஸில் ரெண்டு தட்டி நினச்சி விட்டுருது. அப்படியே பார்த்தீங்கன்னா மண்டையில் ஒரு தட்டி விட்டுருப்பேன். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அவன்கிட்ட இருக்க அந்த கன்லாம் எதாவது எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு M10 வச்சுட்டு பக்கத்துல என்ன பயம் வந்துட்டான். குரோனாவை போட்டு ஒரு அடிக்கு திருப்பியும் ஐயோ அடிச்சிருவானோ ஒரு பயத்தில் அப்படி ஒரு அழுத்திட்டேன். போய் இந்த பீக்லேயே ஒரு 6 கிலோ எடுத்துருப்பேனா பாருங்களேன். அப்பவும் மேலே ஒருத்தன் வந்தான் குளுவால போடு கோயில அப்படின்னு சொல்லிட்டு குளுவால போட்டு ஒரு அடி அடித்து விட்டுருப்பேன். அழுத்து தான் எல்லாம் நமக்கு எங்கே வந்துட்டா அப்படிலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிட்ட போட்டுலன்னா போட்டுருவாங்க. நியூ அப்டேட் வேறு வந்திருக்கு. நம்ம இப்போ தான் வீடியோ போடுறோன்னா அது மாதிரி விஷயம். சரின்னு சொல்லிட்டு இதை வந்து உடச்சி விட்டு சரி நம்ம ஓசிக்கில் தான் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓசிக்கில் எடுக்கலான்னு பார்த்தா அழுத்துன்னு சாக மாட்டான். அப்படியே ஒரு அடிச்சு 4 கிலோ அடிச்சு குவாட்ரா கிலோ எடுத்த ஸ்ரீ எக்ஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பீசிக்கிறோம் போல். அது என்னமோ ஒன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புல்லட் வேறு இல்லை M10ல. ஸோ அதை ரீலோட் பண்ணி விட்டு ஏன்னா வருவானே கிராஸ் ஃபயரில் அடிச்சு விட்டுருலாம் அப்படின்னா கார் சவுண்ட் தான் கேட்குது. இங்கே ஒருத்தன் நம்மமாக நின்றுக்கிட்டு இருந்தான். பார்த்தா வேறு யாரையும் வச்சுக்கிட்டு இருந்தான் போல். சரி அப்படியே போய் அழுத்த பின்னால் இங்கே ஒருத்தன் வந்தான். சரி அப்படியே போயிட்டான். அடி வாங்கின கையில் அப்படியே நான் ஒரு அடிச்சுட்டு பென்டாக் டேக் டவுனு அதை வந்து என்னது 5 கிலோ அடிச்சிட்டோம். சரி போனவன் என்ன வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கெட் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருந்தான். அது அவனான்னு எனக்கு தெரியல சரியா. சரி அவன் வருவான் அப்படின்னு பார்த்தா பின்னால் ஒருத்தன் தான். சரி இப்போ செத்துருவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் சாவில். சரி ஓகே நம்ம 5 டேக் டவுன் எடுத்தது பெரிய விஷயம். நம்ம அப்படியே இப்போ செத்தா மேட்ச் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு இந்த ஏதாவது காரோ பைக்கோ எதாவது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அப்படியே மெடிக்கெட் போட்டுக்கினே அப்படியே போயிடலாம் அப்படின்னு இங்கே வேறு அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அப்படியே போட்டு விட்டு குளுவால் அப்படி இப்படி ரெண்டு தட்டு போட்டு அப்படி பார்த்தீங்கன்னா கால் ஏறினா உக்காண்டேன். ரைட் பண்ணுமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஏறிக்கிட்டு அப்படி மெடிக்கிட்டு எல்லாம் போட்டுட்டு இருப்பேன். சரி இதை வந்து நம்ம வந்து இது பண்ணிடலாம், ஃபார்வேர்டு பண்ணிடலாம். ஃபார்வேர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே ஒருத்தன் ஒரே ஹெட்டு அடிச்சுட்டு இருந்தேன். யார் அடிச்சுட்டு இருந்தான்னு தெரில பாவம் பையன். கிராஸ் ஃபயர் தான் பிஆர்னாலே கிராஸ் ஃபயர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஆர்டர் அப்போ வந்து பொருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஃபார்வேர்டு பண்ணிப்போமா. சரி இங்கே யாரும் இல்லை. ஸோ ஃபார்வேர்டு பண்ணிப்போமா. நல்லா ஃபார்வேர்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரில் இருக்கிறதெல்லாம் பொறுக்குன்னு பொறுக்கிட்டு சரி என்னதான் ஆகும் எனக்கே இன்னும் தெரியலங்க. ரொம்ப நாள் இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். இதான் வாங்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தா ஒன்றும் வாங்குறதுக்கு இல்லை. சரி சிப்பு எதாவது வாங்குவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு சரி திருப்பியும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டேங்க. நானும் எவனும் மிஸ் போச்சு செகண்ட் ஓகே. அப்படியே இங்கே ஒருத்தர் தான் அவனை போட்டுடலான்னு பார்த்தா 2 பேர் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டுருங்க. நமக்கு எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடும் போயிட்டோங்க. நம்மளை அடித்து போட்டு நம்ம அவளை அடிச்சிருது வேணாம்ப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்குன்னு போயிட்டே இருந்தேன். அங்கே இங்கே அடிக்கிறானுங்க. இல்லை என் ஃப்ரெண்டு வேறு கால் பண்ணி விட்ருப்பான். இவனுங்க துரத்தி விரட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க நோயால். சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிற்பான்ப்பான்னு இவனை அடிச்சு போட்டு பாவம் பாடி யாரையோ அடிச்சுக்கிட்டு இருந்தான். நான் வந்து அவனை போட்டு அடிச்சிட்டேன். பாவம் பையன். சரி அவன் என்ன செத்தானா கூட தெரிலங்க. என்ன பண்ணுறது எங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்சனல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தேன் வாங்கலான்னு தான் இருந்தேன். அப்போ தான் அவன் ஒரு புறம்போக்கு வேறு ஃபோன் பண்ணிடுவான். ஓகே நோ பேட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் அடிக்கலாமே உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனால் ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். எனிமே எங்கன்னே தெரியல எனக்கு. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. சரி போட்டு கொரோனா கேரக்டரை போடு அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா கேரக்டர் போட்டு மெடிக்கிட்டு எல்லாத்தையும் சுற்றி விட்டு எங்கடா போனான்னு தெரியல எனக்கு. ஐடியாவே இல்லைங்க எங்கே போனான்னு. அப்புறமா தான் இங்கே வச்சுட்டு இருந்தான். ஐயோ இனிமேல் தாங்காது நம்ம பாடி செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வேறு வந்துட்டான். நான் அப்படியே சொல்லிட்டு இங்கே ஒரு அழுத்திருப்பேன். உயிர் போன அழுத்துங்க எப்படிலாம் அழுத்திக்கிட்டு இருப்பேன் பாருங்கள். இங்கே சடனாக இப்படி வந்துட்டான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இது ஆயிடுச்சு. எங்கே எக்ஸாமைட்டில் 2 தட்டு விட்டு எப்பா அந்த இடத்துல எனக்கு உயிரே போயிடுச்சுங்க. சத்தியமாக சொல்கிறேன் அங்கே பாதி உசுர் காலி. அதுலேயே அந்த வெஹிக்கிளில் வர பவர் போயிடுச்சு ஃபுல்லு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னையிலேரு எல்லாத்தையும் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுல கேம் பிளே.
ஏன்னா பாருங்களா பிஆர் கேம் பிளே 4 மினிட்ஸ்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது 13 மினிட்ஸ் கேமு 4 மினிட்ஸில் போடுறீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆள் பார்த்துக்கோங்க. ஆ நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு போயிடலாம் அப்படின்னு நானே நான் பாட்டுன்னு போயிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா லூட்டு இந்த இது மினி லான்ச் படே அந்த லான்ச் படே வாங்கலாம்ப்பா அப்படின்னு பார்த்தா இந்த இதெல்லாம் காணுங்க. இந்த ஸ்டோர்லாம் என்ன எடுத்துட்டாங்களே இந்த புது அப்டேட்லாம் என்னன்னு தெரில. இந்த மினி ஸ்டோரோ ஏதோ சொல்லுவாங்க இந்த ஏர் ட்ராப் ஸ்டோர் அப்படின்னு. அதெல்லாம் என்ன போச்சு எங்கே போச்சு என்ன தெரில. சரி போய் எதாவது வாங்கலாம்னு நினச்சா காணோம். சரி அதான் சொல்லிட்டு நம்ம சேஃப் ஜோன் எங்கே இருக்குதுன்னு பார்த்து போயிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த மில்லுக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்க. ஹில் ஸ்டேஷன்ற பாருங்க ஒரு மவுண்டைன் ஒன்று இருக்குல்ல, இது மேலே அப்படியே ரைட் பண்ணிட்டு இருக்கலாம் டிஃபிஎஃப் ஆக்கணும் அப்படி அப்படியே ஒருத்தன் அடிச்சுட்டு இருந்தான். அவனை ஒரு மண்டேலேயே 2-3 தட்டி தட்டி அனுப்பிச்சி விட்ருப்பேன். என் ஃப்ரெண்டு மிரண்டு போயிட்டான். இந்த ஸ்பெக்டேட்டில் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி சொல்லிட்டு இந்த மான்ஸ்டர் இருக்காது அவன் வந்து பைக்கை உடச்சி போட்டான். அதனால் இதில் போயிட்டு இருந்தால் இந்த எனிமி பார்த்த மாதிரி இருந்தது எங்கேயோ. எங்கேப்பா போனான் அவன் அப்படி போகிறம்போது ஐயோ இல்லை பேட் வச்சா வருதுங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை காணோம் ரொம்ப எங்கன்னு தெரில. சரி நம்ம அடித்தவனை போய் லூட்லாம் எடுத்துகிட்டு இந்த மினி லான்ச் பேட் வச்சுருந்தான் பையன். அதனால் எதுவும் போட்டு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி இங்கே வேணாம் அதே ஏதோ பெரிய ஹைட்டான பிளேஸுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று போட்டு விட்டேன். சரி எப்படியோ இங்கே தான் அனிமீஸ் ஏதோ சைடில் இருப்பாங்க அப்படின்னு நான் மட்டும் சும்மா சுட்டுக்கிட்டு இருந்தேன். சரி இதிலேருந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே போவோம் இந்த வீடியோவில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 நிமிஷம் போவோங்க நல்லா. நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லூட் ஏதாவது இருக்குமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை வேறு உடச்சுட்றேன். எனக்கு ஆமாவே இல்லை அந்த இதில் M10ல் பாருங்க 2000 காயின்ஸ் ஒன்றுமே யூஸ் பண்ண 300 சேவ் ஜோன் எங்கேன்னு பார்த்துட்டு யூஸ் பண்ண அவ்வளோதான். சேவ் ஜோன் செம்ம ஸ்பீடில் சரிங்காச்சு. அதுக்கப்புறம் ஒரு அளவு அப்படியே போயிட்டே இருங்க. ஸோ இங்கே இருக்க காயின்ஸ் எடுப்போம். எப்படி இருந்தாலும் எந்த ஸ்டோருமே இல்லை இப்போது. இதுக்குள்ளே ஒரு ஸ்டோருமே இல்லை. சரி இந்த பைக் எடுத்துகிட்டு என் மேலேயே இடித்து தான் கொல்லணும்பா அப்படின்ட்டு இருந்தேன். இங்கே ஒருத்தன் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் வந்து கிராஸ் ஃபயர் எல்லாமே கிராஸ் ஃபயர் கேஸ் தான். சரி இதை உடச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அழுத்தல் ஐயோ அதை போட்டு ஸ்கைலர் இந்த இருந்துருது அதையும் ஒரு போட்டு விட்டு ஒரே அழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு அழுத்திட்டு 2 உயிர் போகிற மூமெண்ட் நடந்துருவாங்க இந்த கேம்லேயே. ஐ மீன் இந்த ஒரு மேட்ச்லேயே உயிர் போன இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேர் தான் இருக்காங்க. நான் ஒருத்தன் அவன் ஒருத்தன். இதில் எதுக்கு நான் இங்கே என்ன அடிச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கே தெரியல. சரின்னு சொல்லிட்டு இந்த 2 இதாங்க செகண்டு உயிர் போகிற மூமெண்ட். இந்த இடத்துல அவன் என்னை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இந்த எனிமி காய்போலாம் அடிக்கவே இல்லை. என்னடா இவன் அடிக்கவே இல்லைன்னு பார்த்துட்டு இருந்தேன். பாருங்களேன் அடிக்கவே இல்லை. ஃப்ரெண்ட் ஆகிட்டானா போய் நானும் உட்காந்து எழுதிக்கிறேன். ஒருத்தவனே அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். அழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரே அழுத்தி இந்த மேட்ச்சை முடிச்சிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys. Thank you for watching. Bye bye.